மேம் நான் வேளச்சேரி பிரான்ச்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். ஆக்சிஸ் பேங்க் மேம். சொல்லுங்க. மேம் ஆக்சிஸ் பேங்க்கில் கிரெடிட் கார்டு வந்து எனக்கு வேணாம்னு ஃபீட்பேக். வேண்டாங்க ப்ளீஸுங்க. நான் சொல்லியே முடிக்கல மேம். ஐயோ! எவ்வளோ தடவ கால் பண்ணுவாங்க. ஐயோ! ஒரு நாளைக்கு 4 காலுக்கு மேலயே வந்துருது. அவங்க ஆக்சிஸ் பேங்க்ல மட்டும்தான் இப்படி வருது. அது எதுக்காக வருதுன்னு எதனா ஒரு கால்ல நீங்க கார்டு வேணாம்னு சொன்னீங்களே தவிர யார்கிட்ட தான் எனக்கு ஆஃபர் க்ளோஸ் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கீங்களா? நெறைய தடவ n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஐ ஹேவ் டோல்ட் ப்ளீஸ் க்ளோஸ். சரி உங்ககிட்ட சொல்றேன். நான் இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இனிமே எனக்கு கால் வந்தா நான் உங்களை கால் பண்ணுவேன். நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க வேளச்சேரி பிரான்ச்ல? நான் பிஆர்ஓ தான். எங்க மேம் குடுக்குறானுங்க பொசிஷன் பிஆர்ஓ தான். பிஆர்ஓ. சரி உங்க நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். பிஆர்எம் இல்ல மேம், பிஆர்ஓ பிசினஸ் பிஆர்ஓ. அப்போ பிஆர்ஓ தான் சொன்னேன் நானு. நான் உங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்க குட் நேம்? My name Karthik ma'am. From the time I have taken your bank account, you are calling me twice a day, thrice a day to ask how the business is. காலையில பண்ண business afternoon மாறுமாங்க. ஒரு நாளைக்கு 4 தடவை காலிங். நான் ஆக்சிஸ் பேங்க் எப்படி பர்ஃபார்ம் பண்றதுன்னு கேட்டா என்னத்த சொல்றது? இல்ல மேம், அதுதான் சொல்றேன். உங்களுக்கு என்னன்னா how is the customer feedback? இதே தான் கேக்குறீங்க 4 தடவை ஒரு நாளைக்கு கால் பண்ணி கேக்குறீங்க. உங்கள மாதிரி இங்கிலீஷ் பேச தெரிஞ்சதுன்னா நான் ஐடி காச்சு போயிருப்பேன் மேம். அது தெரியாதனால தான் இங்கிலீஷ் பேசுறதுல இல்லங்க. ஐயோ அது சொல்லல நானு. எந்த பாஷையில சொன்னாலும் மலையாளத்துல சொல்லியாச்சு, தமிழ்ல சொல்லியாச்சு, ஹிந்தில சொல்லியாச்சு, இங்கிலீஷ்ல சொல்லியாச்சு. சான்ஸே இல்ல. உங்க நம்பரை இப்ப சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி காலே வேண்டாம். கிரெடிட் கார்டு வேணும், லோன் வேணும்னா ஐ வில் கம் டைரக்ட்லி டு த பிரான்ச் அண்ட் ஆஸ்க் ஃபார் இட். நீங்க இவ்வளவு தடவை கால் பண்றீங்கல்ல, இதுல ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு சொல்லி ஒருத்தவங்களோட நம்பரும் சேவ் பண்ணியாச்சு. அவர் தான் 140 ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்பர்ல இருந்து காலையில ஆஃப்டர்நூன் ஈவினிங் 3 தடவை கால் பண்ணுவாரு. இதேதான் கேட்பாங்க. எப்படி இருக்கு பேங்கோட பர்ஃபார்மன்ஸ், எப்படி உங்களுக்கு கார்டு வேணுமா, இதேதான் கேட்பாரு அவரு. சொல்லுதானே மேம், ரொம்ப ஒஸ்டா இருக்கு. நீங்க எனக்கு கால் பண்ணாம இருந்தாலே நான் நிம்மதியா தான் இருப்பேன். அவ்வளவுதான். அதான் அவருக்கு எவ்வளவு தடவை சொல்றது, எனக்கு காலும் வேண்டாம் கார்டு. இது இத்தனை தடவை கால்றீங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ஒரு 1 or 1.5 years பேக். நான் அங்க திருப்பி உங்களை கால் பண்ணா யாருமே திரும்பி பார்க்கல. அப்புறம் நான் கடைசியில இங்க பக்கத்துல இருக்கிற ஆக்சிஸ் பேங்க் பிரான்ச்ல போய் அதுக்கு சரி பண்ண வேண்டியதா இருந்தது. அப்ப எதுக்கு கால் பண்றீங்க? உங்க மேல இருக்கிற ஒரு அக்கறை தான் பண்ணிருப்பாங்க கொடுங்க. ஆமா, அக்கறை இருக்குன்னா நீங்க எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது கால் எடுக்கணும் இல்லையா? இது கால் எடுக்கிறது எப்படி இருக்குன்னு ஆஃப்டர்நூன் காலையில கால் பண்ணி பேங்க் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டா அது ஹாஃப் டேல என்ன மாற போகுது? நான் அந்த டிரான்சாக்சன் கூட பண்ணிருக்க மாட்டேன். அதுக்கு ஆஃப்டர்நூன் திருப்பி கூப்பிட்டு இதெல்லாம் கேட்பாங்க. உங்களை மாதிரி இந்த மாதிரி கூப்பிட்டு இது பண்றோம். எனக்கு ஐசிஐசிஐல பாஸ்ட் நான் 2008 எடுத்தது. இப்ப நியர்லி 20 years ஆக போகுது. அந்த அக்கௌண்ட்ல ஒரு ஆளு கூட என்ன கால் பண்ணது கிடையாது இது வரைக்கும். டெபிட் கார்டு எக்ஸ்பயர் ஆகும்போது நான் தான் கால் பண்ணிட்டு எனக்கு கார்டு புதுசு அனுப்புங்கன்னு சொல்லி 2 தடவை ஏதோ பண்ணியிருக்கேன். செக் புக்காக அப்ரோச் பண்ணியிருக்கேன். இதை தவிர கால் பண்ணி இது வரைக்கும் HDFC பேங்க் இஸ் ஆல்சோ லைக் தட் ஒன்லி. உங்க பேங்க்ல மட்டும்தான் இப்படி கால் பண்ணி ஃபீட்பேக்கும் எடுக்கிறீங்க. எனக்கு கால் வேண்டான்னு சொல்லியாச்சு. போன தடவை கால் பண்ணவரு ஏதோ இதுல போய் மாத்தணும்னு சொன்னாரு. அதுவும் நான் இப்போ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஏதோ ஆப்ல மாத்துங்க மேடம்னு சொன்னாரு. இல்ல அது என்ன தெரியுங்களா, உங்களுக்கு ஆரம்பமா இருக்கு. அந்த ஜீப்ரான ஒரு மூவி வந்து பாத்தீங்களா இப்போ? இல்ல பாக்கல. இல்ல நான் எதுக்கு அதெல்லாம் இது எதுக்குங்க? நான் எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. எதையாவது தேவை இருக்கா எனக்கு இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு? இத தெரியாத நம்பர்ல இருந்து வந்துருச்சேன்னு தெரியாம எடுத்துட்டேன் கால். யூஸ்வலி வரும் இந்த ஜங்க் கால் இல்ல ஸ்பாம் கால்னு வரும். அந்த 140 நான் அப்படிதான் சேவே பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்தா நான் கால் கூட எடுக்கிறது இல்லை. இப்போ இதோ தெரியாத நம்பர்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி எடுத்தேன். ஆமா, இல்ல என் நம்பரே ஸ்பாம்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. பக்கமா உட்காந்து டைப் பண்ணுவாங்க போல. இதுக்குன்னே உட்காந்து இல்ல இப்படி கால் பண்ணி கேட்டா ஸ்பாம் தானே சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? காலையில ஈவினிங் ஆஃப்டர்நூன் கால் பண்ணா ஸ்பாம் தான் அது. ஆமா மேம், 10 பேர் நம்பரை பிளாக் பண்ணா என்ன வருது? நல்ல வேலை இது அடிஷனல் நம்பர். பர்சனல் நம்பர்லாம் கொடுத்தனா பேங்க்ல எல்லா நம்பரும் உங்க வேலை நீங்க பண்ணுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? உங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் எடுத்தோம், அதை விட்டா நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அதுதான் நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு கார்டு வேணாம், நான் உங்களுக்கு ஃப்ரீ கார்டுல ஆஃபர் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். எனக்கு எந்த ஆஃபருமே வேண்டாங்க. இதுக்கு யூ ப்ளீஸ் ரிமூவ் திஸ் நம்பர் ஃப்ரம் யுவர் டேட்டாபேஸ். தட் இஸ் தி ஒன்லி திங் ஐ வாண்ட்.
I don't want any card. See, don't update me in any of your list. மேம் நீங்க வந்து மேம் எங்க இதுல ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்கு வரீங்களா? பிஏ See, சம்திங் இந்த please, பிஆர்ஓ. please. You please remove me. I'm serious now. All jokes apart, please remove me from No, all no, your இல்ல, இல்ல. database list. Jokes Please remove தான் me சொல்ல, from நீங்க- all the credit card list. I don't want any credit card. I don't want any loan. If I need something, Okay. I'll go to the nearest branch and do it. ஓகே ஓகே நோ இஷ்யூ. தேங்க்யூ மேம் தேங்க்யூ.